இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான தட்டக்காய் பொரியல், அதாவது காராமணிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த காராமணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட்லாம் இருக்குது. இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் சாப்பிடலாம். இதில் ஃபோலிக் ஆசிட்ஸ்லாம் இருக்குது. கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு இதில் நிறைய விதமான சத்துக்களும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த காய் வீக்லி ஒன்ஸ் அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கோங்க. உடம்புக்கு அவ்வளவும் சத்தான காய் இது. இந்த தட்டைக்காயில் பார்த்திங்கன்னா நம்ம கூட்டு பொரியல்னு நிறைய செய்யலாம். இன்றைக்கி நான் இதில் பொரியல் தான் செய்ய போகிறேன். இந்த தட்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பச்சையாக நீளமாக இருக்கிறதா வாங்கிக்கோங்க. இப்படி உடைச்சாலே உடையும், அந்த மாதிரி இருக்கிறதா வாங்கிக்கோங்க. நம்ம கொஞ்சம் ரொம்ப பழுப்பு கலரில் இருந்துச்சுன்னா ரொம்ப முத்தலாக இருக்கும், அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி இளமாக இருக்கிற காயாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இளமா இருக்க காயை வாங்கிட்டு நம்ம பொடியாக நறுக்கிட்டு பொரியல் செஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த தட்டைக்காய் பொரியலுக்காக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. பொரியல் நம்ம நீங்கள் கொஞ்சம் பெரிய வெங்காயமாகவே போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த தட்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ நம்ம தட்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு செவந்ததும் நம்ம பச்சை மிளகா, அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகா பெருசாக இருந்தது, அதனால் அதை போட்டிருக்கேன். நீங்கள் 2னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். 2 பல் பூண்டை நசுக்கி இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிடுங்க. இப்போ நம்ம தட்டைக்காய் பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு தட்டைக்காய் எடுத்துருந்தோம். அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குனதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கும் போது நல்லா டேஸ்டாக இருக்கும். அடுத்தது 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்துடலாம். நம்ம 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த காய் நல்லா வெந்துடும். இப்போ இந்த தட்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் போல் தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா தேங்காய் பால் உங்களுக்கு அந்த பொரியலில் இறங்கி உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நல்லா கலந்த பின்னாடி கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான தட்டைக்காய் பொரியல், அதாவது காராமணிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பொரியலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.